சென்னை மெரினாவில் விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற்ற போது கடும் அதிர்வலை ஏற்பட்டதாகவும் அதனால் வீடுகள் சேதமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். போர் விமானங்கள் பறந்தபோது ஏற்பட்ட அதிர்வால் மயிலாப்பூர் பகுதியில் 2 வீடுகள் இடிந்து சேதமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்த காட்சியை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விமான சாகச நிகழ்ச்சி ஒத்திகையால் அதில் ஏற்பட்ட அதிர்வால் வீடுகள் சேதமடைந்ததாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாப்பூர் பகுதியில் இந்த சேதம் நடைபெற்றுள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப மயிலாப்பூர் பகுதியில் இந்த போர் விமானம் பறந்த போது வீடுகள் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது? எத்தனை வீடுகள் சேதமடைந்திருக்கிறது? கண்டிப்பாக வருகிற 5ஆம் தேதி விமானப்படை கண்காட்சி நடைபெறுகிறது. இதற்காக 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை விமானப்படையின் ஒத்திகை என்பது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென இன்று இந்த மயிலாப்பூர் சுற்றியுள்ள பகுதிகளில் விமான சாகசம் ஒத்திகை என்பது நடைபெற்றிருக்கிறது. இதன் காரணமாக மயிலாப்பூர் அம்பேத்கர் பாலம் அருகே இருக்கக்கூடிய மீனமாபுரம் என்ற குடிசை பகுதியில் இருந்த பழைய வீடுகள் இந்த அதிர்வலையால் இடிந்து நாசமாகி இருக்கிறது. இதில் வெண்ணிலா என்ற ஒரு 55 வயது மூதாட்டியும் அதே போல 2 வயது ரிஷி என்ற சிறுவனும் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த வீடுகள் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்க 2-3 வீடுகள் இந்த அதிர்வலையால் மிகுந்த சேதமடைந்திருக்கிறது. இந்த பகுதிக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் வந்து தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2ஆம் தேதி முதல் தான் விமானப்படை சாகசம் என்பது ஒத்திகை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென இந்த ஒத்திகை நடைபெற்றதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்காத நிலையில் தற்போது இந்த அதிர்வலையால் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிறுவர் மற்றும் மூதாட்டி காயமடைந்த நிலையில் மேலும் யாராவது காயமடைந்திருக்கிறாரா என்பது குறித்து மயிலாப்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பகுதி மிகுந்த பதற்றமான சூழ்நிலை நிறைவேறுகிறது. ஏன்னா இந்த பகுதி முழுவதுமே அனைத்துமே குடிசை பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அன்றாட கூலி தொழிலாளர்களாக இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில தற்போது இந்த அதிர்வலையால் சேதம் அடைந்திருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.